குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். சீமானவர்கள் ஒரு கட்டமைப்பு பண்ணியிருந்தாரு. அவர் வாங்கக்கூடிய பர்சன் வந்து விஜய் உடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்றது உண்மையா? இல்ல உங்களுடைய அந்த லிஸ்ட்லயே வந்து எடப்பாடி, விஜய், அப்புறம் தான் சீமான் சரியா சொல்றீங்க. விஜய் தன்னோட சினிமா பாப்புலாரிட்டியால அதை விஜயும் சொல்லியிருந்தாரு, எல்லாரும் அந்த வாக்கு எண்ணிக்கை முடிஞ்ச பிறகு நேரா பனையூருக்கு வரணும் அப்படின்னு சொன்ன மாதிரி தகவல்லாம் பார்த்தோம். அதுக்கு மீனிங் என்ன சார்? அதுல மீனிங் என்ன இருக்கு? முதல்வர் அவர்களை சந்திச்சு வந்திருக்கீங்க, என்ன நடந்துச்சு, என்ன பேசுனீங்க? எடப்பாடி பழனிசாமி 75 சீட் எடுத்தாரு. அவர் 75 சீட் எடுத்தவர் இன்னைக்கு அவர் கையில இருந்து சீட்டை இழப்பார். அந்த இழக்கக்கூடிய சீட்டு 40 விழுக்காடு பலத்துக்கு மேல இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள தான் போய் சேரும். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. முதல்வர் அவர்களை சந்திச்சு வந்திருக்கீங்க, என்ன நடந்துச்சு, என்ன பேசுனீங்க? மரியாதை நிமித்தமா தமிழக முதல்வர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு வந்தோம். தேர்தல் பொசிஷன்ல என்னங்கிறத நாங்கள் அப்ரைஸ் பண்ணோம். வேறு ஏரியாலாம் பார்த்தது, என்னென்ன பொசிஷனில் என்னென்ன ஏரியாவில் இருக்குன்னு பண்ணோம். மேக்ரோவா ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸு. பட் இந்த இடத்துக்குள்ளே நகர்ப்புறங்களில் விஜய் கொஞ்சம் ஏறி வராரு. அதிமுக கொஞ்சம் கிரிப்பை விட்டுருக்காங்க. எல்லா விஷயங்களும் சொல்லிக்கிட்டு விஜய் ஒரு அனுகூல சத்துரு தான் திராவிட முன்னேற்ற கழகத்துங்கிற என்னோட கருத்தை அவர்கிட்ட முன் வச்சேன். கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறாரு. அடுத்த 5 ஆண்டுகள் எப்படி ஆட்சி இது பண்ணுறதுங்கிறதுல அவர் என்னென்ன திட்டங்களுங்கிறதுல அவர் முழு நம்பிக்கையோடு இருக்கிறார். ஆனால் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் சோர்ந்து போயிருக்காங்க, திராவிட கழகமே கொஞ்சம் சோர்ந்து போயிருக்காங்க, யார் முகத்தில் ஒரு புன்னகை இல்லை, என்ன நடக்குது அப்படின்லாம் எல்லாரும் கருத்து சொல்கிறாங்கல்ல. என்னை பொறுத்தளவில் 40 விழுக்காடு வாக்குகளுக்கு மேலே திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கிடுவாங்க. மீதி யாரும் 30 விழுக்காடு வாக்கு வர்றதுக்கே கஷ்டம். அப்போ 40 விழுக்காடு வாக்கு கழிஞ்ச முறை எடுத்த எடப்பாடி பழனிசாமி 75 சீட் எடுத்தார். அவர் 75 சீட் எடுத்தவர் இன்னைக்கு அவர் கையில இருந்து சீட்டை இழப்பார். அந்த இழக்கக்கூடிய சீட்டு 40 விழுக்காடு பலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள தான் போய் சேரும். ஸோ அவங்க வந்து 180 சீட்டெல்லாம் எடுக்கிறதுக்குள்ள வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அவங்களுக்கு இருக்குது. மற்றவங்களுக்கு வந்து சீட் கன்வெர்ட் பண்ணணும்னா அதற்கான பெர்சன்டேஜ் வேணும். எடப்பாடிக்கு பெர்சன்டேஜே விஜய் அடிக்கிறாரு. விஜய் சீட் கன்வெர்ட் பண்ணக்கூடிய பெர்சன்டேஜுக்கு வந்து விடுவாரா? எவ்வளோ இடத்துல வருவார்? வர முடியுமா? ஃபைட் பண்ணுவார். பட் 40க்கு மேலே வரணும். குறைஞ்சபட்சம் ஆவரேஜாக 35 வந்தால் தான் இருக்கும். எல்லாமே 21, 23 தான் கொடுக்குறாங்க அவருக்கு. ஸோ அந்த இடத்துக்குள்ள வந்து திமுகவுக்கு சீட்டுகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குள்ள வாய்ப்புகள் தான் பிரகாசங்கிற அந்த தேரியை நான் பதிவு பண்ணேன். நீங்கள் இந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாத்தையுமே நம்புறீங்களா? அது எப்படி பார்க்குறீங்க? எக்ஸிட் போல் அவங்கவுங்க அகடமிக் இன்ட்ரெஸ்ட் 12 எக்ஸிட் போல் 12 விதமாக வரும். இதான் ஒரு வித ரிசல்ட் தானே வரும். பட் ஒரு திசையை காட்டுது. ஸ்டாலின் ஆட்சி அமைக்கிறாருங்க திசையை காட்டுது. விஜயால எடப்பாடி பலவீனப்படுறாருங்க திசையை 1-2 காட்டுறாங்க. எடப்பாடி வராருன்னு 1-2 பேர் காட்டுறாங்க. அவங்களோட கிரெடிபிலிட்டி ஒரு பக்கம் விஜய் வராருன்னு காமிக்கிறாங்களே, இந்தியா டுடே காமிக்கிறாங்க. அதான் எடப்பாடி வராருன்னு 3 பேர் காணிக்கிறாங்கல்ல. அதான் அந்த திசை வந்து ஸ்டாலின் வராருங்கிறது, விஜய் எடப்பாடியை பலவீனப்படுத்துறாருங்கிறது. இல்லை பலவீனப்படுத்த முயன்றாலும் எடப்பாடி தாக்கு பிடிப்பாருங்கிறது. இது திசையாக தான் நான் பார்க்குறேன். நான் எக்ஸிட்டை வச்சு போகல, நான் என்ன வச்சு தான் போகிறேன். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் 2ஆம் இடத்துக்கான போட்டி. முதல் இடத்துல ஸ்டாலின் 40 விழுக்காடுக்கு மேலே எடுப்பார். நான் 45 சொல்லிட்டு இருந்தேன். அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து வரல. 5000 ரூபா பெண்கள், 1000 ரூபா கூட்டணி பலம், 50 விழுக்காடு பலம். அதில் வந்து அதிகபட்சம் 8 விழுக்காடு மேக்சிமம் அவங்க குறையலாம். குறைஞ்சாலும் 42 இருக்குது. 8 குறைவாக நான் கருதல. ப்ளஸ் அவருக்கு ஆதரவாட்டு 5000 ரூபா டெபாசிட் பண்ணது, 1000 ரூபா கொடுக்கறது, இதெல்லாம் எதிர்ப்பு இல்லை. இதெல்லாம் அவருக்கு சாதகமான சூழ்நிலையும் கொடுக்குதுன்னு சொல்லும்போது வந்து திமுக மீண்டும் தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்குங்கிறது என்னோட பார்வை. ஓகே. ஆனால் இப்போ மக்கள் மத்தியில் வந்து ஒரு அதிருப்தி இருந்தது. இந்த மாதிரி சில பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது, நாங்கள் ஓட்டு மாற்றி போடுவோம் அப்படிலாம் சொல்லும் போதும் இப்போ ஆவரேஜாக எடுத்துக்கிட்டோம்னா 120லேருந்து 150 சீட்டுகள் திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிற எக்ஸிட் போல் வந்திருக்கு. உங்கள் கணக்குகளும் அது கரெக்டாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்கும்போது அடுத்து யார் இருக்கா? அடுத்து எடப்பாடி அணியா விஜயாங்கிறது ரிசல்ட்ல தான் தெரியும். எடப்பாடி அணி ஓட் பேங்க் உள்ள அணிங்கிறதுனால அவங்க வந்து ஒரு 2/3 ஏரியாக்கள்ல அவங்க 2வது இடமும், ஒரு 1/3 ஏரியாவில் விஜயும் வருவாருங்கிற ஒரு பார்வை இருக்கு. ஆனால் சார் இப்போ 60லேருந்து 80 சீட்டுகள் தான் ஏடிஎம்கே ஜெயிக்கும் அப்படின்லாம் சொல்லும் போது அவங்கள நம்பி இருக்காங்கல்ல, இந்த அதிமுகவினர் எல்லாமே அவர் சிஎம் ஆகிற நம்பிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களோட நிலை என்ன? ஏன் 10 வருஷம் திமுக இருந்து வரலையா? அதே மாதிரி அவங்களும் ஃபைட் பண்ணுவாங்க. 10 வருஷம் கழிச்சு அவங்கள வரக்கு வாய்ப்பு இருக்குமா? இல்லை ஃபைட் பண்ணுவாங்கன்னு சொல்றேன் தம்பி. அரசியல்வாதி வேற எங்க போவாங்க? வேற தொழிலுக்கா போவாங்க? அரசியல் தானே அவங்களுக்கு. ஸோ அரசியலில் தான் இருப்பாங்க.
இது ஒருவேளை தோல்வி, அதிமுகவுக்கு தோல்வி, 2ஆம் இடம் வராங்க அப்படிங்கிற நிலையில என்ன ஆகும் சார்? அதிமுக என்ன ஆகும்? எடப்பாடி அவர்கள் என்ன ஆவாரு? எடப்பாடி தான் அதிமுக ஒற்றை தலைமை ஆயிட்டாரு. மோடியும் சசிகலாலாம் களத்துக்குள்ள வந்தனால எடப்பாடிக்கு எதிராக பண்ண மாட்டாரு. அப்போ எடப்பாடி ஒற்றை தலைமைங்கிறதுல என்ன பிரச்சனை வந்துட போகுது? பலகீனமான ஒற்றை தலைமையா இருக்கலாம். அது டிஎம்கே பிளஸ் தானே அது? ஆமா, பிளஸ் தான். அப்போசிஷன் இல்லை அப்படிங்கிறது வந்து உறுதியாகுது இல்லை? அங்கேயே அப்போசிஷன் 3 அப்போசிஷன் இருக்கும். எடப்பாடி, விஜய், சீமான் 3 பேர் இருப்பாங்க. இல்ல, உங்களுடைய அந்த லிஸ்ட்லயே வந்து எடப்பாடி, விஜய், அப்புறம் தான் சீமான் சரியா சொல்றீங்க. அப்படிதான் இன்னைக்குள்ள எக்ஸிட் போல் அந்த பரபரப்புகள்ல வந்து அந்த சீமானுக்காக நாம உருவாக்கி வச்ச இதெல்லாம் வந்து விஜய் தன்னோட சினிமா பாப்புலாரிட்டியால அதை இன்ரோட் பண்றதுக்குள்ள ஒரு சூழல் இருக்குங்கிறத நம்ம மறுத்து பேசல. அடிச்சுக்கலாம். நாளைக்கு இது ஒன் டைம் ஓட்டு, ஈசல் ஓட்டு, காளான் ஓட்டு, மின்னல் ஓட்டுன்னு அடுத்த ரவுண்ட்ல 29 அடிச்சுக்கலாம். அப்போ இப்ப பார்க்கும்போது சார், சீமானவர்கள் ஒரு கட்டமைப்பு பண்ணியிருந்தாரு, அவர் வாங்கக்கூடிய பர்சன் வந்து விஜய் உடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்றது உண்மையா? இன்னைக்குள்ள லெவல்ல வந்து ஒரு மாற்றுங்கிற லெவல்ல விஜய்க்கு வந்து பாப்புலாரிட்டியை வச்சு ஒரு முக்கியத்துவம் கிடைச்சதுனால அவர் ஒரு 24-25% வாக்கு வருவதற்குள்ள வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு சூழல். 23ங்கிற ஒரு பெஞ்ச் மார்க்கா சூழல் வந்து சீமான் வந்து அவர் தாண்டி நிற்கிறாருங்கிறதா இன்னைக்குள்ள நிலைமை. பட் இப்படித்தான் தினகரனையும் கமலஹாசனையும் வந்து சீமான் அடுத்த ரவுண்ட் தாண்டினார். ஸோ சீமான் கன்சிஸ்டண்டா திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாஜக 4 வரையும் ஏற்றுக்கலாம் நிற்கும் போது ஒரு தாண்டது வாய்ப்பு இருக்கு. இந்த முறையும் சீமான் அதை சொல்லிதான் இருந்தார். ஊடகங்கள் அதுக்கு வந்து முழுமையான ஒரு விளம்பரங்கள் கொடுக்கல. விஜய் சென்ட்ரிக்காட்ட அதை கொண்டு போயிட்டாங்க. இப்போ சிஎம் சாரை பாத்தீங்க, அவரு மற்ற கட்சிகள் பத்தி, விஜய் பத்தி அதை கேட்டாராம். நம்மளை நம்பி சில விஷயங்கள் பேசுறாத வெளியே பேச முடியுமா? வரும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து கலைஞர், ஜெயலலிதா, புரட்சி தலைவி இவங்க பண்ணாத சாதனையை பண்ண இந்திய அரங்கில் பெரிய ஒரு உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நம்ம சந்திக்கணும்ன்றோம். வாங்க சந்திக்கிறான்னு சந்திக்கிறாரு. நமக்கு அந்த மரியாதையை தராரு. மிகப்பெரிய உயரத்தில் இருக்கக்கூடியவர் நமக்கு மரியாதை இருக்கும். அந்த மரியாதையோட நம்ம நின்றுக்கணும். நம்ம 20 நிமிஷம் பேசணும், நிறைய உரையாடணும். அது வேற விஷயம். எல்லாத்தையுமே பொது வழியில பேச முடியாதுல்ல. தம்பி செல்வ பெருந்தேவி வந்தாரு. செல்வ பெருந்தேவி வந்ததுமே அண்ணா என்ன பார்த்தாரு, 150 சீட்டு வருங்கிறத முதல்வர் அவரும் சொன்னாரு. அதுல கான்பிடண்டா இருக்காங்களா? 150 to 150 வரும் கான்பிடண்டா தான். கான்பிடண்டா இருக்கிறதுல லாஜிக் இருக்குது இல்ல. இப்போ ஆதவர்ஜன் அவர்கள் சொல்லியிருந்தாரு, கவுண்டிங் சென்டர்ஸ்ல வந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், அங்க வந்து அந்த கவுண்ட் பண்ற நபர்கள் மட்டும்தான் உள்ள போகணும், மற்ற யாரும் உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. என்ன சொல்ல வர்றாரு அவருடைய கருத்துல மொத்தமா? அதாவது திமுக வெற்றி பெறும்போது அதிமுக காரங்க வந்து களத்துக்குள்ள ஓரளவு ஃபைட் பண்ணுவாங்க. அவங்க ஃபைட் பண்ணலைன்னா கவுண்டிங் சென்டரில் திமுக காரங்க தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஓட்டையும் எப்படியும் போட்டு இது பண்ணிடலாம். சப்போஸ் தாவேக்காவுக்கு விழுந்த ஓட்டை கூட ஒரு ஸ்டேஜியை கூட எடுத்து போட்டு விட்டுடலாம். ஸோ அதனால் என்ன ஓட்டு வருதுங்கிறத காப்பாற்றுறதுக்கு உள்ளே இருக்கணுங்கிறது தான். அவங்க பொறுத்தவரையில் வெற்றி வாய்ப்பை தடுத்துருவாங்கன்னு கூட நினைக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்ன இருக்குதுங்கிறத குறைச்சிடக்கூடாது. அதுக்கு கவுண்டிங்குள்ளே இருக்கிறாங்க. விஜயும் சொல்லியிருந்தாரு, எல்லாரும் அந்த வாக்கு எண்ணிக்கை முடிஞ்ச பிறகு நேராக பனையூருக்கு வரணும் அப்படின்னு சொன்ன மாதிரி தகவல்லாம் பார்த்தோம். அதுக்கு மீனிங் என்ன சார்? நம்ம வந்து நிறைய எடுத்துக்கிறோம். உங்களுடைய கணிப்பு? அவரு நம்பலாம், அதுல மீனிங் என்ன இருக்கு? தோத்து கூட போகலாம், அவர் ஜெயிக்கணும்னு நம்பலாம். இல்ல ஒருவேளை ஜெயிச்சுட்டு வேற எங்கேயாவது போயிடுவாங்களோ அப்படிங்கிற மீனிங் பண்றாரா? முதல்ல ஜெயிக்கணும் இல்ல. 15 to 20 சீட்டுகள் ஜெயிப்பாரு, அந்த சீட்டு கன்வெர்ட் ஆகும்லாம் சொல்றாங்களே, எப்படி அது? ஒரு 8-10 சீட்டு வரை கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற கருத்தும் முன்வைக்கப்படுது. நகர்ப்புற சீட்டுகள் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்களே 2 பேர் நின்னாங்கன்னா திமுக அதிமுகவில், 3வது ஒரு ஜாதியை சேர்ந்தவர் இங்கே நின்னார்னா இவர் பிக்கப் ஆகி ரைஸ் ஆகிறாரு சில தொகுதிகள்ங்கிற கருத்துக்களும் அதில் இருக்குது. ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து பேசினதா சார், 234 தொகுதிகளுக்கு ஆள் போட சொல்லுங்க, அவருக்கு என்ன இருக்கு அப்படின்லாம் நம்ம பேசியிருந்தோம். எஸ், நம்ம தான் பேசியிருந்தோம். அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இப்போ பார்த்தா தேர்தல் முடிஞ்சு அவங்களுக்கு இவ்வளோ % வரும், இவ்வளோ சீட்டு வரும்லாம் வருது. ஆனால் 210 நாள் போட முடியாமல் தான் இருந்தார். 20 வாங்கி தான் போட்டார். ஒரு பாப்புலாரிட்டியை வச்சு அவங்க களத்தில் நிற்கிறாங்க. அவருக்கு ஆட்கள் கிடையாது. ஏன்னா செங்கோட்டையன் அவருக்கு ஆளா? எடப்பாடி எதிராளு. செங்கோட்டையனுக்கு ஆளு சத்யபாமா, லோகேஷ் எடப்பாடிக்கு எதிர், எங்கேயும் டிக்கெட் கிடைக்காத ஆட்கள் இப்படி தான் போட்டிருக்கிறார். பட் அவருக்கு பாப்புலாரிட்டியை வச்சு ஓட்டு வருது. அதான் சார், எப்படி போகுது தாவேக்கா? உங்கள் கணிப்பில் எப்படி அந்த பாதை எப்படி போகுது? தாவேக்கா தவிர வேறு கட்சி இல்லையாப்பா நாட்டில்? அதை பற்றியே கேட்டுட்டு இருக்கிறீங்க. சரி, சீமான் அவர்களுக்கு இப்போ எக்ஸிட் போல்லே போடலையே, ஏன் அப்படி? எக்ஸிட் போல்ல முன்னாடியும் 4 விழுக்காடு தானே போட்டிருந்தான். 8 விழுக்காடு வந்தாங்களே. நிறைய எக்ஸிட் போல்ல சீமான் 5 விழுக்காடு போடாது. இந்த எக்ஸிட் போல்ல ஏன் சார் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல? எங்க மென்ஷன் பண்ணல? சீமான் சீட்டு வரணும் கூட போடலையே. போட்டிருந்தானே, சீட்டு வரணும் போட்டிருந்தானா இல்லையா? எஸ், ஒரு இதுல போட்டிருந்தாங்க. அப்படி அந்த கேள்வியை கேட்கிறேன். இல்ல, எல்லா இடத்துலயும் தாவேக்கா முன்னணியில வருது இல்ல, அப்ப தள்ளிருச்சு அப்படிங்கறத எடுத்துக்கணும். அப்படிங்கும்போது தாவேக்கா பற்றிய கேள்விகள் தானே வரணும். தாவேக்கா போட்டு அதிமுக இருக்குது, திமுக இருக்குது, அதிமுக எடுத்துக்கலாம் சார். 60 முதல் 80 சீட்டுகள் அப்படிங்கிறது
அவங்களுடைய நிலை என்ன ஆகும், எடப்பாடியோடைய நிலை என்ன ஆகும்? 680 ஃபைனலா? 60 to 80. நான் அவ்வளோ வரும்னு நான் நினைக்கல. எவ்வளோ சார் வரும்? தாவேக்காவால் அதிமுக தான் பலகீனப்படும் நான் நினைக்கிறேன். இப்போ திமுகலேருந்து எடுப்பாங்க அந்த மாதிரி சொல்கிற சிறுபான்மை வாக்கு எல்லாமே எங்களுக்கு தான் அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் என்ன ஆகுறது? திமுகவிலிருந்து எடுக்கக்குள்ள வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆளுங்கட்சி அதிகார பலம் வெற்றியில் இருக்கிறாங்க, கூட்டணி பலத்தில் இருக்காங்க, அங்கேருந்து எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார்.